புதுத்தென்றல் வீசிடும் பொன்னாளிது, புதுப்பொலிவு தோன்றிடும் நன்னாளில் எழுவோம் ஒருமெனதாய் கூடித் தொழுவோம். புகழ்பெலியாய் இறையரசை அமைப்போம், மறையுடலாய் திருப்பலியில் இணைவோம். மாலை நேர பூங்காற்று மங்கள பண்பாட, கானக்குயிலின் இசையினிலே நானிலம் மகிழ்ந்தாட, சோலை மலரின் புன்னகையில் மனங்கள் பூத்தாட, இனிய பொன் மாலை பொழுதினில் குருவுடனே இறைவன் திருமுன்னே எமது பாதுகாவலராம் புனித ஜாகப்பரின் திருநாளை கொண்டாடும் முகமாக நவதின வழிபாடுகளில் முதலாம் நாளாகிய இன்று இறை இல்லம் ஒன்று கூடியுள்ள உங்களை மூன்றாம் வலியத்தினராகிய நாம் வருக வருகவென வரவேற்கின்றோம். இன்றைய ஆயத்த வழிபாடுகளின் கருப்பொருளாக அமைவது செபம் எம்மை திரு அவையோடு ஒன்றித்திருக்கச் செய்கின்றது என்னும் கருப்பொருளுக்கு ஆன்மீக ரீதியான ஆயத்தம் பெற அழைக்கப்படுவதுடன் உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல் கிறிஸ்துவும் இருக்கின்றார் எனவும் நற்செய்தி வழியாக நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்பதனை விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றது. எனவே நாம் இந்நாட்களில் வழங்கப்படுகின்ற உயிரூட்டமுள்ள இறை வார்த்தைக்கு செவிமடுத்து எம் வாழ்வை நல்ல முறையில் ஆன்மீக ரீதியான நல்ல ஆயத்தம் செய்து எமது பாதுகாவலர் திருநாளை சிறப்பிக்க ஆவியின் வல்லமை எம்மவர் மீது நிறைவாக பொழியப்படவும் அருள் வேண்டி தொடரும் மகிழ்ச்சி நிறை பலியினில் பக்தியுடன் இணைந்து கொள்வோம். பெண்ணொருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவிலை பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பு அறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு தடவை ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எங்களுடைய பாதுகாவலரின் பெருவிழாவை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு. உன்னதமாக இந்த பாதுகாவலருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ஒரு அழகான திரு அவையினுடைய மேன்மைக்குள்ளே சிறப்பாக இந்த புனிதரனுடைய வாழ்க்கையை நாங்கள் இன்னும் அதிகமாக பின்பற்ற இந்த நாட்கள் எங்களை நிறை வல்லமையோடு அழைத்து நிற்கிறது. இந்த ஆண்டு எங்களுக்கு செப ஆண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இறை வேண்டுதலினுடைய ஆண்டாக. எனவே இந்த நாட்களிலே நாங்கள் கேட்கின்ற மறையுரைகள் செபத்தை அடித்தளமாக கொண்டு அமைந்திருக்கிறது. எனவே வல்லமையோடும் சிறப்பாகவும் ஆண்டவருடைய இந்த திருப்பலியினுடைய ஆற்றலுக்காக நாங்கள் செபிப்போம். ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நாட்கள் பரிசுத்தமான நாட்கள், புனிதமான நாட்கள். எனவே நாங்களும் ஆண்டவரை பார்த்து செபிப்போம். குறிப்பாக இந்த புனிதரனுடைய அன்பான வாழ்க்கையையும் சாட்சியம் மிக்க வாழ்க்கையை நாங்களும் பின்பற்ற இந்த பலியின் ஆற்றலுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பான விதத்தில் இந்த பலி பிறந்த நாளை நினைவு கூர்ந்தும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, 50வது பிறந்த தினத்தையும் நினைவு கூர்ந்திருவர் இந்த நாளையும் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அத்தோடு இந்த போட்டிக்கோ வேலையை எங்களுக்கு முன்னின்று செய்த திருவாளர் ஆனந்தன் அவர்கள் மிகவும் கடுமையான நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் அவருக்காகவும் நாங்கள் செபிப்போம். ஆண்டவருடைய தொடுகையும் குணப்படுத்தலும் இருக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். மேலும் உங்களுடைய சொந்த தேவைகள், கருத்துக்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து இந்த பலியின் வல்லமைக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சகோதரங்களே, தெய்வீகமான இந்த திருப்பலியை தகுதியான உள்ள தொடுப்பு கொடுக்க உங்களுடைய பாவங்கள், குறை குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சபிப்போமாக. இறைவா, உமது நற்செய்தி புளிப்பு மாவு போல ஆற்றலுடன் உலகிலே செயல்படச் செய்தீரே. உலகின் நடுவிலே உலகிய ஈடுபாடுகளுடன் வாழ்க்கை நடாத்த நீர் அழைத்துள்ள உம்முடைய நம்பிக்கையாளருக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு அவர்கள் இவ்வுலகு சார்ந்து தங்கள் கடமைகளை ஆர்வமிக்க கிறிஸ்தவ மனப்பாங்குடன் நிறைவேற்றி என்றும் உமது ஆட்சியை நிலைநாட்ட அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் நாங்கள் எழுந்திருந்து இறை வார்த்தையை வரவேற்றுக் கொள்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நீர் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீர் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வார்த்தையானவரே, அன்பின் வார்த்தையானவரே, நீர் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நீர் வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. திருத்தூதரான பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 26 முடிய. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் ஜூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாயிருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண் அல்ல, ஆகவே இவ்வுடலை சார்ந்தவன் அல்ல என காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? முழு உடலும் கண்ணாயிருந்தால் கேட்பது எப்படி? முழு உடலும் காதாயிருந்தால் முகர்வது எப்படி? உண்மையில் கடவுள் ஒவ்வொரு உறுப்பையும் தாம் விரும்பியவாறே உடலில் அமைத்தார். அவை யாவும் ஒரே உறுப்பாயிருந்தால் உடல் என ஒன்று இருக்குமா?
எனவேதான் பல உறுப்புகளை உடையதாய் இருந்தாலும் உடல் ஒன்றே. கண் கையை பார்த்து நீ எனக்கு தேவையில்லை என்றோ, தலை கால்களை பார்த்து நீங்கள் எனக்கு தேவையில்லை என்றோ சொல்ல முடியாது. மாறாக உடலில் மிக வலுவற்றவனாய் தோன்றும் உறுப்புகளே மிகவும் தேவையானவையாய் இருக்கின்றன. உடலின் மதிப்பு குறைவான உறுப்புகள் என நமக்கு தோன்றுபவற்றிற்கே நாம் மிகுந்த மதிப்பு கொடுக்கின்றோம். நம் மறைவான உறுப்புகளே மிகுந்த மதிப்பு பெறுகின்றன. மறைந்திராத நம் உறுப்புகளுக்கு அது தேவையில்லை. மாறாக மதிப்பு குறைந்த உறுப்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுத்தே கடவுள் உடலை ஒன்றித்து உருவாக்கினார். உடலில் பிளவு ஏற்படாமல் ஒவ்வொரு உறுப்பும் மற்ற உறுப்புகளின் மீது ஒருவித கவலை கொள்ள வேண்டுமென்றே இப்படி செய்தார். ஓர் உறுப்பு துன்புற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து துன்புறும். ஓர் உறுப்பு பெருமை பெற்றால் அதனுடன் மற்ற எல்லா உறுப்புகளும் சேர்ந்து மகிழ்ச்சியுறும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவியாக என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழுலமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கின்றார். உன் நிலைமை கழுகு நிலைமை என புதிதாய் பொலிவரும். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை, ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 7 தொடக்கம் 15 ஈறாக. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். இது வாழ்தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வானத்தை நேசித்தேன், ஆனால் அதை என்னால் தொட முடியவில்லை. கடலை நேசித்தேன், ஆனால் அதை என்னால் தாண்ட முடியவில்லை. காற்றை நேசித்தேன், ஆனால் அதை என்னால் பிடிக்க முடியவில்லை. ஆண்டவரை நேசித்தேன், அன்பு செய்தேன், ஆனால் ஆண்டவர் இயேசுடைய அன்பிலிருந்து என்னால் விலகி வாழ முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பங்கின் பாதுகாவலராம் புனித யாகப்பருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு ஆன்மீக ரீதியிலே எங்களை ஆயத்தம் செய்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே செபம் எம்மை திரு அவையோடு ஒன்றிக்க செய்கின்றது. ஆகவே அன்னையாம் திரு அவை இந்த ஆண்டை முழுவதும் செபத்தின் ஆண்டாக பிரகடனம் செய்திருக்கின்றாள். ஆகவே இந்த நாட்களிலே கூடுதலாக செப வாழ்வை பற்றி ஆழமாக சிந்தித்து ஆன்மீக ரீதியிலே எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டாடுகின்ற இந்த திருவிழாவை நிறைவாக கொண்டாட உங்களை அழைத்து நிற்கிறேன். முதலாவது, இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கொடி கம்பத்தை நாட்டி எங்களுடைய பாதுகாவுடைய கொடியை நாங்கள் விண்ணை நோக்கி பறக்க விட்டிருக்கிறோம். ஆகவே எவ்வாறு இந்த கொடியானது மேலே உயர பறக்க விடப்பட்டிருக்கிறதோ அதை போல கிறிஸ்துவாகிய எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் எதை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது விண்ணை நோக்கியதாக இருக்க வேண்டும். இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் எல்லோரும் ஒரு நடிகர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. எது நிரந்தரமானது என்று சொன்னால் அது விண்ணுலகாக இருக்கின்றது. ஆகவே அந்த விண்ணுலகை நாங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் அழிந்து போகலாம்,
ஆனால் ஆன்மா ஒருபோதும் அழியாது. ஆகவே இந்த ஆன்மா ஆண்டவரை நோக்கி விண்ணை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்கள் புது வாழ்வை பெற வேண்டும். அதற்கு உறுதுணையாக இருப்பது எதுவென்று சொன்னால் சுபம், சுப வாழ்வு, ஆன்மீக வாழ்வாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 26 மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதை சம்பாதிக்கிறோம்? ஆண்டவரை விண்ணை நோக்கி நாங்கள் போக வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்க வேண்டியது சுப வாழ்வு, ஆன்மீக வாழ்வாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு இந்த 9 நவ நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு அவசியமா இல்லையா? தேவையா தேவையில்லையா? சொல்லுங்க பாப், தேவையா தேவையில்லையா? கதைங்க, தேவையா தேவையில்லையா? சில பேர் யோசிக்கலாம், என்ன ஃபாதர் தேவை என்றபடியாகத்தானே நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த கேள்வியை விசற்கேள்வியை கேட்குறீங்கன்னு நினைக்கலாம். எங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. சின்னாக்கள் தான் சொல்கிறாங்க தேவை என்று. இந்த நவநாட்கள் கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு அவசியமாக தேவையாக இருக்கின்றது. குருக்கள், துறவிகள் ஒரு வருடத்திலே 7-8 நாட்கள் ஞான ஒடுக்கம் செய்வார்கள். அந்த நாட்களிலே தங்களுடைய பள்ளிய வாழ்வை மீட்டு பார்த்து எப்படியான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனி என்னுடைய எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கூடுதலாக ஆன்மீக ரீதியிலே ஆயத்தம் செய்கின்ற ஞான ஒடுக்கத்தின் நாட்கள் குருக்கள், துறவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பங்கு மக்களாகிய உங்களுக்கு ஞான ஒடுக்கத்தின் நாட்கள் எதுவென்று சொன்னால் இந்த 9 நவ நாட்கள் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து இந்த நவ நாட்களிலே சொல்லப்படுகின்ற, வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள், சொல்லப்படுகின்ற மறையுரைகள் வழியாக ஆன்மீக ரீதியிலே எங்களை ஆயத்தம் செய்கின்ற ஞான ஒடுக்கத்தின் நாட்களாக இந்த நாட்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கொண்டாட போகின்ற நம்முடைய பாதுகாவுடைய திருவிழா எங்களுக்கு நிறைவை கொடுக்க வேண்டுமென்றால் இந்த 9 நாட்களையும் நல்ல முறையிலே ஆயத்தம் செய்யுங்கள். வெறுமனே உடல் ரீதியான ஆயத்தங்களை செய்ய போகின்றோமா அல்லது உள்ளார்ந்த ரீதியான ஆயத்தங்களை செய்ய போகின்றோமா? வெளிப்படையான ஆயத்தங்களை செய்ய போகின்றோமா அல்லது ஆன்மீக ரீதியான ஆயத்தங்களை செய்ய போகின்றோமா? ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆன்மீக காரியத்திலே எங்களை ஈடுபாடு செலுத்தி நல்லபடியாக இந்த திருவிழாவை கொண்டாட முழுமையாக நாங்கள் ஒன்று சேர்ந்து உழைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளினுடைய மையப்பொருள் சுபம் எங்களை திரு அவையோடு ஒன்றித்திருக்க செய்கின்றது. ஆகவே முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் திரு அவையோடு ஒன்றித்திருக்க வேண்டுமென்றால் எம்முடைய பாதுகாவலராம் புனித யாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்விலே கடவுளோடு ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது நான் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இரண்டாவது குடும்பத்தோடு ஒன்றித்திருக்க வேண்டும். மூன்றாவது பங்கு திரு அவையோடு ஒன்றித்திருக்க வேண்டும். நான்காவது இந்த பங்கு திரு அவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உலக திரு அவையோடு ஒன்றித்திருக்க வேண்டும். ஆகவே முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த ஒன்றிப்பு, ஆழமான உறவு நிலை, சுபவாழ்வு இருக்கின்ற பொழுதுதான் நான் குடும்பத்திலே ஒன்றித்திருக்க முடியும். ஆகவே உள்ளார்ந்த ரீதியிலே எனக்குள்ளே இருக்கின்ற இந்த தீமைகளை நான் அகற்ற வேண்டும் என்றால் முதலாவது நான் கடவுளோடு சபவாழ்விலே ஒன்றித்திருக்கின்ற பொழுது இந்த தீமைகளை என்னுடைய உள்ளத்திலே இருந்து அகற்ற முடியும். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனம் 17-23
வெளியிலிருந்து மனிதர்களுக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மாறாக மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதை அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்து பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவரி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும். தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகியவை அனைத்தும் உள்ளத்தில் இருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் இந்த தீமைகள் உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை நான் அகற்ற வேண்டும் என்றால், என்னுடைய வாழ்விலே நான் முதலாவது யாரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்றால் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். அதைத்தான் நம்முடைய புனிதர் யாகப்பருடைய வாழ்க்கையிலே முதலாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, காலத்தை கொடுத்து தனிப்பட்ட வாழ்விலே கடவுளோடு, ஆண்டவரோடு, இயேசுவோடு அவர் ஒன்றாக ஒன்றித்திருந்தார். இரண்டாவது, குடும்பத்திலே நாங்கள் ஒன்றித்திருக்க வேண்டும். முதலாவது தனிப்பட்ட வாழ்வில் நான் கடவுளோடு ஒன்றித்திருந்தால் என்னுடைய குடும்பத்திலே ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக ஒன்றித்து வாழ முடியும். அப்பொழுதுதான் உள்ளத்திலே ஒரு ஒளி, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே ஒன்றிப்பில்லை என்றால் ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக ஒருபோது நாங்கள் ஒன்றித்திருக்க முடியாது. எந்த மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளோடு ஆழமான முறையிலே ஒன்றித்திருக்கிறானோ அவன் தன்னுடைய குடும்பத்திலே ஒன்றித்திருக்க முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்திலே 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவனும் இருந்தான். ஆகவே அந்த மாணவன் ஒரு மாத காலமாக பாடசாலைக்கு பிந்தி தான் போய்கொண்டிருந்தான். இதை அந்த பாடசாலையில் இருந்த அதிபர் ஒவ்வொரு நாளும் அவதானிக்கிறார். இந்த குறிப்பிட்ட ஒரு மாணவன் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு பிந்தி வருகிறான். ஒரு நாள் வாசல்ல அந்த அதிபர் காத்திருந்து இவன் பிந்தி வருகின்ற பொழுது கையில் பிடிச்சு கொண்டு ஆஃபீஸில் கொண்டு போய் தன்னுடைய அந்த இருக்கையில் முன்னால் அவனை அமர்த்தி விட்டு அதிபர் இருந்து கேட்கின்றார், மகனே, ஒரு நாள் 2 நாள் என்றாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு நாளும் நான் 1 மாதம் உன்னை அவதானித்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ பாடசாலைக்கு பிந்தித்தான் வருகிறாய். என்ன காரணம், ஏன்? அப்பொழுது அந்த மாணவன் சொன்னான், சார், என்னுடைய வீட்டில் அம்மாவும் அப்பாவும் ஒரு பிரச்சனை, சண்டை. அவர்களால் தான் நான் பாடசாலைக்கு பிந்தி வருகிறேன். அப்பொழுது அதிபர் கேட்டார், அம்மாவும் அப்பாவும் தானே பிரச்சனை, ஏண்டா நீ மட்டும் பிந்தி வாரா? நீ வெள்ளன வரலாம் தானே, அவர்கள் சண்டை பிடிக்கட்டும், நீ வெள்ளன வாவன் என்று சொல்லி அந்த அதிபர் பேசிய பொழுது அந்த மாணவன் சொன்னான், சார், அம்மாவும் அப்பாவும் சண்டை பிடிக்கிற பொழுது அம்மாவுடைய கையில் என்னுடைய ஒரு சப்பாத்து, அப்பாவோட கையில் என்ற மற்ற சப்பாத்து, ரெஸ்லிங் மாறி 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 2 பேரும் எறிஞ்சு சண்டை பிடிப்பார்கள். அதுக்கு பிறகுதான் எங்கேயோ ஒரு மூலை முடுக்கில் இந்த சப்பாத்து கிடக்கும், நான் எடுத்து போட்டு கொண்டு வாரன். சப்பாத்து போடாமல் பள்ளிக்கூடம் வந்தால் நீங்கள் என்ன அடித்து துளைச்சி போட்டுருவீங்களே சார்ன்னு சொல்லி அவன் சொன்னானாம். அன்பா அந்த சகோதர சகோதரிகளே, இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஒரு ஒன்றிப்பில்லை என்றால், ஒரு உறவு இல்லை என்றால், சுபவாழ்வு இல்லை என்றால், ஆன்மீக வாழ்வு இல்லை என்றால், அந்த குடும்பத்திலே பிரச்சனைகளும் பிளவுகளும் சண்டைகளும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதனால் பிள்ளைகள் பாதிக்கப்படுகின்ற நிலை, குடும்பத்திலே அமைதி இல்லை, ஒன்றித்து வாழ முடியாது. ஏனென்றால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கும் கடவுளுக்கும் இடையிலே எவ்வாறு ஒரு ஒன்றிப்பு இருக்கிறதோ அப்பொழுது இந்த தீமையான காரியங்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆகவே முதலாவது யாரோடு ஒன்றித்திருக்க வேண்டும்? முதலாவது
கேள்வி கேட்டால் தான் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. முதலாவது யாரோட ஒன்றித்திருக்க வேண்டும்? யாரோட சொல்லுங்க, கதையுங்க. யாரோட ஒன்றித்திருக்க வேண்டும்? விஜயோட, அஜித்தோட, இல்லை நக்மாவோட, அப்படியா? யாரோட? கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இரண்டாவது குடும்பத்தோடு ஒன்றித்திருக்க வேண்டும். மூன்றாவது பங்கு திரு அவையோடு ஒன்றித்திருக்க வேண்டும். பங்கு குருவானவரோடு பங்கு மக்களோடு ஒன்றாக ஒன்றித்திருக்கிற பொழுதுதான் அந்த பங்கிலே பல்வேறு விதமான வளர்ச்சிகளை கொண்டு வர முடியும். ஆகவே இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடவுளோடு ஒன்றித்திருக்கிற பொழுது குடும்பத்திலே நான் ஒன்றித்திருப்பேன். குடும்பத்திலே ஒன்றித்திருக்கிற பொழுது நேரடியாக பங்கு திரு அவையோடு ஒன்றித்திருப்பேன். ஆகவே இந்த வாழ்க்கையிலே நான் பங்கு குருவானவரோடு பங்கு மக்களோடு குடும்பங்களாக ஒன்றித்திருக்கிற பொழுதுதான் அந்த பங்கிலே பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். வளர்ந்து வருகின்ற ஒரு பங்கு திருவையாக மாற முடியும். எங்களுடைய வாழ்க்கையிலே பங்கிலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருவதற்கு காரணம் என்ன? தனிப்பட்ட கோபங்கள். குடும்பத்துகளுக்கு இடையிலே தனிப்பட்ட கோபங்கள் இருக்கிற பொழுது அதை எங்கே வந்து சாதிக்கிறோம் என்று சொன்னால், கோயிலே ஆலயத்திலே பங்கு திருவிழாவிலே நாங்கள் சாதிக்கின்றோம். பள்ளி வாங்க வேண்டும் என்றால் வீட்டில் சாதிக்க முடியாது. அன்பியங்களுக்கு இடையிலே பங்கு குழுக்களுக்கு இடையிலே பங்கு திருவைக்கு இடையிலே தனிப்பட்ட கோபங்களை வைத்து சாதிக்க நாங்கள் வருகின்ற பொழுதுதான் பங்கிலே பல்வேறு விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் சண்டைகளும் அடாவடித்தனங்களும் அடக்குமுறையான வாழ்க்கையும் வருகின்றது. ஏனென்றால் உள்ளத்திலே தீய எண்ணங்கள் வருகின்றன. ஏனென்றால் தனிப்பட்ட வாழ்விலே அவன் கடவுளோடு ஒன்றித்திருக்கவில்லை, குடும்பத்தோடு ஒன்றித்திருக்கவில்லை. எந்த குடும்பத்துக்கிடையிலே பிரச்சனைகளும் பிளவுகளும் சண்டைகளும் இருக்கிறதோ அந்த குடும்பங்கள் தான் ஆலயத்திலே வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது. ஏனென்றால் ஒன்றிப்பு இல்லை. செபம் என்னை ஒன்றிக்க செய்கிறது. எப்படி என்றால் கடவுளோடு ஒன்றிக்க செய்கின்றது, குடும்பத்தோடு ஒன்றிக்க செய்கின்றது. பங்கு திரு அவையோடு பங்கு குருவானவரோடு நாங்கள் பங்கு மக்களாக ஒன்றித்திருக்க முடிகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒன்றித்திருக்க அழைப்பை பெறுகின்றோம். அந்த ஒன்றிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், வாசிக்கப்பட்ட முதலாவது வாசகத்திலே உடல் ஒன்று ஆனால் உறுப்புகள் பலவாக இருக்கின்றன. ஆகவே திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்தவள் என்ற முத்திரையை பெற்றிருக்கிற நாங்கள் ஒரு உடலாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். இந்த உடல் பல்வேறு உறுப்புகளை கொண்டு அமைந்திருப்பதனால், ஒன்றாக செயல்படுவதனால் அதை நாங்கள் உடல் என்று சொல்லுகின்றோம். ஒவ்வொரு உறுப்புகளும் தான் நினைத்ததைப்படி செய்யும் என்று சொன்னால் அந்த உடல் நேரான ஒரு இயக்கத்தை கொண்டு இருக்க முடியாது. அதை நாங்கள் உடல் என்றும் சொல்ல மாட்டோம். ஏனென்றால் இந்த எல்லா உறுப்புகளும் ஒன்றாக சேர்ந்து செயலாற்றுகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் உடல் என்று சொல்லுகிறோம். அதே போலதான் எங்களுடைய திரு அவையிலே தலையாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஒவ்வொரு அங்கங்களாக உறுப்புகளாக பங்கு மக்களாகிய திரு அவையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த தலையையும் உடலையும் உறுப்புகளை இணைக்கின்ற கழுத்து பகுதியாக அன்னை மரியாள் இருக்கின்றாள். ஆகவே அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றிப்பில்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேற முடியாது. பங்கு திரு அவையிலும் உலக திரு அவையிலும் நாங்கள் ஒற்றுமையை வளர்க்க முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு இடையிலே ஒன்றிப்பில்லை. நம்முடைய பாதுகாவலராம் புனித யாகப்பர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடவுளோடு ஒன்றித்திருந்தார், குடும்ப வாழ்விலே ஒன்றித்திருந்தார், பங்கு திரு அவையோடு ஒன்றித்திருந்தார். இன்று உலக திரு அவையோடு ஒன்றித்திருக்கின்றார். எவ்வாறு என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு
தூய ஆவியுடைய வருகைக்காக சீடர்கள் ஒன்றாக கூடியிருந்து அன்னை மரியாளோடு ஒன்றித்து செபித்தார்கள். அங்கே செப வாழ்வு இருந்தது, ஆன்மீக வாழ்வு இருந்தது, தூய ஆவியுடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. ஏனென்றால் அங்கே ஒன்றித்து ஒருமித மனத்தோடு செபித்தார்கள். என்று எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றித்து செபிக்கின்ற குடும்பங்களாக நாங்கள் இருக்கின்றோமா? குடும்பங்களாக ஒன்றாக சேர்ந்து ஒன்றித்து செபமாலை சொல்லி செபவாழ்விலே ஈடுபடுகின்ற குடும்பங்களாக இன்று நாங்கள் இருக்கின்றோமா? பல்வேறு விதமான முன்னுதாரணமான குடும்பங்கள் இருக்கின்றன. பங்கு திரு அவையிலே ஒன்றித்து செயலாற்ற வேண்டும், என்னுடைய பங்கை வளர்க்க வேண்டும், நான் முன்னேற வேண்டும், பங்கு மக்களோடு ஒன்றித்து செயலாற்ற வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட மனிதர்கள், குடும்பங்கள் எங்களுடைய பங்குகளும் இருக்கிறார்கள். எங்களுடைய பங்கை வளர்க்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் எங்களுடைய பங்கிலே இருக்கின்ற. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தெய்வீக பயத்தோடு கடவுளோடு ஒன்றித்திருக்கிறார்கள். பல்வேறு நிலையிலே இருந்து இந்த பங்கை வளர்க்க வேண்டும் என்ற உறுதியோடு நம்பிக்கையோடு அர்ப்பணிப்போடு வாழுகின்ற குடும்பங்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே சில குடும்பங்கள் பங்கிலே பிரச்சனைகளையும் பிளவுகளையும் உண்டு பண்ணி நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலே தீய ஆவியானவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். இரண்டாவது குடும்பத்தோடு கணவனாக, மனைவியாக, பெற்றோராக, பிள்ளைகளாக ஒன்றித்து வாழ வேண்டும். மூன்றாவது அந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து பங்கு குருவானவரோடு பங்கு திரு அவையோடு இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது இந்த பங்கிலே பல்வேறு விதமான என்னும் வளர்ச்சியான காரியங்களை நாங்கள் முன்னோக்கி செல்ல முடியும். ஏனென்றால் எந்த ஒரு பங்கு திரு அவை ஒன்றித்து செயலாற்றுகின்றதோ அந்த பங்கு திரு அவை முன்னுதாரணமான ஒரு பங்கு திரு அவையாக விளங்குகின்றது. ஆகவே ஒன்று திரண்டால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான காரியங்களை, நல்ல காரியங்களை சாதிக்க முடியும். ஆகவே எவ்வாறு நம்முடைய புனிதர் யாகப்பர் கடவுளோடு ஒன்றித்திருந்தாரோ, குடும்பத்திலே ஒன்றித்திருந்தாரோ, பங்கு திரு அவையோடு ஒன்றித்திருந்தாரோ, உலக திரு அவையோடு இன்று ஒன்றித்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல எங்களுடைய ஆன்மீக வாழ்விலே நாங்களும் வளப்படுத்துவோம். சுபம் எங்களை ஒன்றிக்கு செய்கின்றது. யாரோடு ஒன்றிக்கு செய்கிறது என்று சொன்னால் கடவுளோடு, குடும்பத்தோடு, பங்கு திரு அவையோடு, உலக திரு அவையோடு ஒன்றிக்க செய்கின்றது. செபிப்போம், செப மனநிலை கொண்ட மனிதர்களாக வாழுவோம். இந்த செபம் எப்பொழுதும் என்னை ஒன்றித்து ஒரு ஒருமனப்பட்ட வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது. அந்த நம்பிக்கை விசுவாச வாழ்வை தொடர்ந்தும் நாங்கள் கொண்டு வாழ தொடர்ந்தும் இறைவரும் கேட்டு வேண்டுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் மன்றாட்டுகளையும் ஆண்டோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடி செபிப்போம். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள் என திருவாயை மலர்ந்தருளிய அன்பு தெய்வமே, நன்றியோடு உம்மை புகழ்கின்றோம். இந்நாளிலே எம்மவரை இங்கு ஒன்று கூட்டி திருப்பலியை நிறைவேற்ற சூழ்நிலைகளை தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். நாம் உயிரூட்டம் நிறைந்த இவ்வார்த்தைகளை வாழ்வாக ஏற்று எமது ஆன்மீக வாழ்வு பயணத்தை நல்ல முறையில் பயணிக்க உம்மாவியின் அருள் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உண்மை வழியை உலகுக்கு காட்ட உலகத்தை அன்பால் ஒன்றாய் திரட்டி அகையிருள் அகற்றி இறையருள் புகுந்த நீர் பெயர் சொல்லி அழைத்த உம் அருள் பணியாளர்கள் யாவரும் என்றென்றும் உம்மாவின் அருள்கையினால் வழி நடக்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இரக்கமே தீர்ப்பை வெல்லும் என எமது பாதுகாவலர் வழியாக எம்மை அழைக்கும் தேவனே, நாம் எமது அன்றாட வாழ்வினிலே பிறர் மட்டில் இரக்கம் கொண்டவர்களாகவும் பிறர் அன்பு உடையவர்களாகவும் பணிவாழ்வினில் ஒற்றுமை உணர்வுடையவர்களாகவும் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, உடலில் தாங்க முடியாத வேதனைகளோடும் உள்ளத்தில் சுமக்க முடியாத சுமைகளுடனும் பரிதவிக்கும் எம் உறவுகளுக்கு உம் கரங்களினால் வல்லமை அளித்து இறை உறவுக்குள் ஒரு சுகத்தை கொடுத்து மீண்டும் வல்லமையால் எழுந்து நடக்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். இரக்கத்தினூற்றாய் ஆண்டவரை, பிள்ளைகளுக்குரிய பாச உணர்வோடும் தியாக உள்ளத்தோடும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்க நாங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவாய் சவிசாய் தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மில் இணைவேன்
சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருநங்களுக்காகவும் உமது கையிலிருந்து வெளியேற்றுக் கொள்வாராக. இறைவாவும் திருமகனின் பலியால் உலகு அனைத்தையும் மீட்க திருவுளமானவரை, பொது நிலையிலே உள்ள உமடியார்களையும் திருத்தூது பணிக்கு தவறாது அழைக்கின்றீர். அதனால் அவர்கள் கிறிஸ்தவ மனப்பான்மையால் இவ்வுலகிலே ஊடுருவி அதன் அர்ச்சிப்புக்கு புளிப்பு மாவு போல விளங்கிட இந்த திருப்பலியின் ஆற்றலால் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம்முடைய கைகளை வெறித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது கருணையை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களே ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருவாவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் யஸ்டின் பேடாட் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலைராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் ஓய்யத்தெழுமதி நோக்குடன் தொழிலுள்ளவங்கள் சகோதர சகோதரிகளையும் நிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இயேசுனுடைய வல்லமை நினைப்போம். அவருடைய ஆசீர்வாதம் எங்களோடும் எங்களுடைய குடும்பங்களோடும் நிறைவாக இருக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். பெண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவனுடைய அன்பையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் போக்குகின்றவர். இந்த திருச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவனுடைய திருவுடல், கிறிஸ்துவனுடைய நிலைவாழ்.
நன்றி ஜெபம். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தன் சிறகி நிழலில் எந்நாளும் உம்மை அரவணைத்திடும் இறைவனுக்கு இந்நேரத்திலே நெஞ்சுருக நன்றி சொல்கின்றோம். இந்நாள் முழுமையும் எம் எண்ணங்கள், செயற்பாடுகள், தொழில் முயற்சிகள், பயணங்கள், மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் யாவற்றையும் இனிதாகவும் சுகமாகவும் நடத்திட கிருபை கொண்ட தயவிற்காய் நன்றி சொல்கின்றோம். செபம் எம்மை திரு அவையோடு ஒன்றித்திருக்க செய்கின்றது எனும் கருப்பொருளின் ஆன்மீக தேடலின் கனிகளை எமக்கு அருளிய இறை பணியாளர்களுக்காகவும் எம் எல்லோரையும் நேரிய பாதையிலே வழிநடத்தி செல்லும் எம் பங்கு தந்தைக்காகவும் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இன்னுமாக உடல் களைத்து ஓய்வெடுத்து உறங்குகின்ற இவ்விரா பொழுது நல்ல பொழுதாக அமைந்திடவும், விடுகின்ற நாளை இனிய பொழுது ஆசிரால் போஷிக்கப்பட்டு நல்ல பொழுதாக அமைந்திடவும் அருள் புரியும் எம் நேசபிதாவே. ஆமேன். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பது என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி சபிப்போம். ஆண்டவரையும் அது நிறைவிலிருந்து அருள் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உலகிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என நீர் திருவிழம் கொண்ட உம்முடைய நம்பிக்கையாளர்கள் இந்த நற்கருணை விருந்திலிருந்து மன வலிமை பெறுவார்களாக. இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கு வலுவான சாட்சிகளாய் விளங்கவும், இவ்வுலக காரியங்களில் உமது திரு அவை எப்போதும் உயிர் துடிப்புடன் என்றும் உடன் இருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவித்தல்கள். இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டை சிறப்பித்த 3ஆம் வலயத்தினருக்கு நன்றி. நாளைய நாளிலே 4ஆம் வலயத்தவர்கள் இந்த வழிபாட்டை பொறுப்பெடுப்பார்கள். சபம் எம்மை நம்பிக்கையிலே நிலைத்திருக்க செய்கிறது என்கின்ற தலைப்பிலே நாளைய நாளிலே நாங்கள் சிந்திக்கவிருக்கிறோம், 2ஆம் நாளிலே. எனவே வழிபாடுகளை ஒழுங்குபடுத்துபவர்கள் தயவு செய்து நின்று அருட்தந்தை அவர்களை சந்தித்து இந்த வழிபாடுகளை ஒழுங்குபடுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, பெருவிழாவை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே சிறப்பான விதத்திலே ஏற்கனவே அருட்தந்தை கூறியது போல இந்த நவநாட்கள் உன்னதமான நாட்கள், சிறப்பான எங்களை ஆயத்தப்படுத்துகின்ற அற்புதமான நாட்கள். எனவே அதற்றை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய புனிதருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்றவும், இறை உறவிலே நிறைவாக நாங்கள் வளரவும் தொடர்ந்தும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக இந்த நாட்களிலே நாங்கள் மன்றாடுவோம். நான் ஏற்கனவே அறிவித்தது போல வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய புதிய போர்ட்டிகோ திறப்பு நடைபெறும். அன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாள். மற்ற ஆலயங்களில் திருப்பலி நிப்பாட்டி இருக்கிறோம். எனவே எல்லாருமாக இணைந்து இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்து கொள்ளுமாறும் அன்பாக அழைத்து நிற்கின்றேன். வழிபாட்டிலே பங்கெடுப்பவர்கள் நின்று இந்த அருட்தந்தை அவர்களை சந்தித்து இந்த வழிபாடுகளை சிறப்பான விதத்திலே ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள். எங்களுடைய பெருவிழாவுக்கு விருத்தங்கள், கவிகள் பாடுபவர்கள் தயவு செய்து நாளைக்கு திருப்பலி முடிந்த பிற்பாடு என்னை சந்தித்து செல்லுமாறும் அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். திருவிழாவுக்கான விருத்தங்கள், கவிகள் பாடுபவர்கள் மற்ற விடயங்கள் நான் ஏற்கனவே வழிபாட்டு குழுவினரோடு கதைத்திருக்கிறேன். எனவே இந்த வழிபாடுகள் மிக முக்கியமானவை. எனவே அவற்றை சிறப்பாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த தலைப்புகள் இருக்கின்றன. எமது செப வாழ்வை ஆழப்படுத்தி நம்பிக்கையின் திருப்பயணிகள் ஆவோம் என்கின்ற தலைப்பிலே நாங்கள்
இந்த நவநாட்களை நாங்கள் கொண்டு செலுத்துவோம். எனவே ஒவ்வொரு நாளும் இங்கே சிறப்பிப்பவர்கள் அத்தோடு இறை வார்த்தைகள் என்ன தலைப்பிலே நாங்கள் சிந்திக்கவிருக்கிறோம் என்பதை பற்றி எங்களுக்கு அறிவித்தல் இருக்கிறது, அறிவித்தல் பலகைகளையும் இருக்கிறது. இங்கே தேவையானவர்கள் இதை வாங்கி கொள்ளலாம். தயவு செய்து வீடுகளில் இருந்து வருகின்ற போது இந்த இறை வார்த்தைகளை ஒரு தடவை வாசித்து விட்டு நாங்கள் வருவது நல்லது. அப்போது நாங்கள் திருப்பலியில் இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற போது அது எங்களுக்கு திருப்பியோருக்கு நாங்கள் கேட்கிறது போல இருக்கும். மறையுறையை நாங்கள் கேட்கிற போது அது ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலேயும் அது சிறப்பாக பதியும். எனவே சிறப்பாக இந்த பெருவிழாக்களை நாங்கள் அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடுவதற்கு உங்களையும் அழைத்து நிற்கின்றேன். வேறு விடயங்கள் இருந்தால் மற்ற நாட்களிலே நான் உங்களுக்கு அறிய தருவேன். எனவே அனைவரும் ஒத்துழைப்பு தந்து ஒத்தாசையுடன் இந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு உதவி செய்யும்படியாகவும் அன்பாக அழைத்து நிற்கிறேன். ஒவ்வொரு நாளும் திருச்செவமாலை ஆரம்பிக்கிற போது பாவ சங்கீதனம் இங்கே கேட்கப்படும். அருட்தந்தை அவர்கள் இருப்பார். எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் பாவ சங்கீதனம் இருக்கும். திருப்பலி முடிந்த பிற்பாடு நீங்கள் யாராவது பாவ சங்கீதனம் செய்ய விரும்பினால் செய்து கொள்ளலாம். ஆனால் திருப்பலிக்கு முன்னுக்கு ஒவ்வொரு நாளும் பாவ சங்கீதனம் கேட்கப்படும். எனவே இறுதி நாள் வரைக்கும் நாங்கள் இருக்காமல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாவறிக்கை செய்து கொள்ளுமாறும் அன்பாக அழைத்து நிற்கிறேன். சில்லையூர் பதியாம் யாகப்பரி
இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்கத்தக்கதாக புனித யாக்கோபு அப்போஸ்தலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றென்று உள்ள எல்லாம் இறைவாவும் திருத்தூருளில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டோடு ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்தும் எங்களுக்காக அன்னை மரியாள் பரிந்து பேசுவாள் என்ற நம்பிக்கையோடு அன்னையை புகழ்ந்து பாடுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்து கொள்ளும். உம்மை நாம் ஆராதிக்கின்றோம் தேவனே, உம்மை நாம் என்றும் நேசிப்போம் அன்பரே, உம்மை நாம் விசுவாசிப்போம் போதரே, எம்மை நீராளும் வீரங்கள் ராஜனே. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.